வாய்ப்பு கிடையாது. இந்த கலெக்ஷன் டீம்லேயே ஒரு ஆளாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் போக மாட்டேன், பணம் கட்டினா தான் போகணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு சிம்பிளாக ஒன்று பண்ணுங்கள் சார். நான் ஒன்று சொல்கிறேன். வர்றாங்களா, உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள வச்சு உட்கார சொல்லுங்கள். முதல்ல உங்களோட ஐடி கார்டை வாங்குங்க. ஐடி கார்டை வாங்கிட்டு அந்த ஐடி கார்டில் உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள், அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. அப்புறம் அவங்களை நிற்க வச்சு உட்கார வச்சு ஒரு வீடியோ எடுங்க. அதை இந்த இதை போடுற மாதிரி, இன்ஸ்டாவில் போடுற மாதிரி வீடியோ ஒன்று எடுங்க. என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன விஷயம்லாம் கேளுங்க. இந்த மாதிரி நான் இங்கேருந்து வரேன், பணம் கட்டினா தான் போகணும்னு சொன்னால் மொத்தமாக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை சொல்லிவிடுங்க, நீங்கள் இந்த மாதிரி வரதும் தப்பு, ஆர்பிஐ நாம்ஸ் பிரகாரம் இன்டிமேஷன் கொடுக்காமல் வந்தது பெரிய தப்பு. அது இன்டிமேஷன் கொடுக்காமல் வந்தது மட்டும் இல்லாமல் பணம் கட்டினா தான் போகணும்னு சொல்கிறதும் பெரிய தப்பு. நீங்கள் லீகலாக பணம் கொடுத்துருக்கீங்க, சிபில் நம்பி தான் கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் கடனுக்கு கொடுத்தா கூட அந்த சிபில் பார்த்து தான் கொடுத்துருக்குறீங்க. ஸோ நீங்கள் ஒரு சிபிலாக கொடுத்ததுனால நீங்கள் எப்பவுமே வந்து சட்டப்படி நடவடிக்கை தான் எடுக்கணும். ஆர்பிஐ ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு தெரியலனா 2007 ஆர்பிஐ சர்க்குலர் பாருங்கள், அதில் என்ன கொடுத்துருக்கோ அது பிரகாரம் தான் ஒரு வங்கி நடந்துக்கணும். அதை மீறி